தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய தொழில் நகரமாக கோயம்புத்தூர் திகழ்கிறது. எதிர்வரும் பட்ஜெட்டில் கோவை மாநகர தொழில் துணையரின் எதிர்பார்ப்புகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். கோவை மாநகர தொழிற்துறையின் அச்சாணியாக திகழ்வது ஜவுளித்துறை. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிகம் பேருக்கு வாழ்வாதாரம் திகழும் தங்கள் துறைக்கு அதிக சலுகைகள் தேவை என்கின்றனர் இந்நகரத்து ஜவுளி தொழில்துறையினர். ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் துணிகள் 5% வரி பிரிவில் கொண்டுவரப்பட வேண்டும், செயற்கை இழை துணிகளுக்கு ஊக்கம் என பல எதிர்பார்ப்புகளை இத்துறையினர் முன்வைத்துள்ளனர். சரி, இந்த தொழில் சரியாகிறதுக்கும் நசிந்து போகாமல் இருக்கிறதுக்கும் சிக்காகாமல் இருக்கிறதுக்கும் உடனடியாக இந்த வர்ற பட்ஜெட்டில் ஜவுளி தொழிலை பொறுத்த மட்டும் ஒரு 1 இயர் மாரட்டோரியம், ஒரு 50% அடிஷ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல், ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், ஒரு 3% கூடுதல் ஏற்றுமதி சலுகை ஒரு வருஷத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா வெகு விரைவாக நம்ம முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சீனா, வங்கதேசம் போன்ற நாடுகளுடன் போட்டியிடும் வகையில் சலுகைகள், நாடா இல்லாத தறிக்கு இறக்குமதி வரி நீக்கம் என மேலும் சில கோரிக்கைகளும் வைக்கப்பட்டுள்ளன. சிறு குறு தொழில்துறையை பணமதிப்பு நீக்க நடவடிக்கை வெகுவாகவே பாதித்துள்ளது. இந்த நிலையில் கடனை திருப்பிக் கட்ட கூடுதல் அவகாசம் தருவதுடன் கடன் வட்டியும் குறைக்கப்பட வேண்டும் என கோருகின்றனர் இத்தரப்பினர். இப்பொழுது பார்த்தீங்கன்னா 11-12% வட்டிகள் நாங்கள் செலுத்தி வருகிறோம். 12% வரைக்கும் எங்களுடைய வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்துகிறோம். அது 6% வட்டிகளாக குறைக்க வேண்டும். புதிதாக வாங்குபவர்கள் மட்டுமல்ல, இப்போ வாங்கி கடனை நாங்கள் செலுத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த வட்டி விகிதத்தை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். குறுந்தொழில் நிறுவனங்களுக்கென தனி தொழில்பேட்டை திட்டம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் இத்தரப்பினர் எதிர்பார்க்கின்றனர். மேலும் கோவை மாபெரும் தொழில் நகரமாக இருந்த போதிலும் இங்கு பொதுத்துறை நிறுவன ஆலைகள் எதுவும் இல்லை என கூறுகின்றனர் சிறு தொழில் முனைவோர். பெரிய அளவில் பொதுத்துறை தொழிற்சாலை அமைந்தால் தங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கூடும் என்கிறார்கள் அவர்கள். கோவை மாவட்டத்தின் முதன்மையான தொழில் அமைப்புகளில் ஒன்றான கொடிசியா ஒற்றைச்சாளர அனுமதி, அரசு சார்ந்த தொழில் நடைமுறைகளை ஆன்லைன் மயமாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறது. எல்லாமே கம்ப்ளீட் ஆன்லைன் வந்துடணும். ஸோ அப்போ தான் இந்த இன்ஸ்பெக்டர் ராஜ் அப்படிங்கிறது நம்ம முழுமை அடைய முடியும். இது இல்லாமல் நம்ம ஆன்லைனில் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னா, ஸோ வி வில் பி ஏபிள் டு கான்சென்ட்ரேட் 95% ஆஃப் த டைம் அவைலபிள் எங்கள் பிஸ்னஸுக்காக நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ அது பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 30-40% இந்த கவர்மெண்ட் கம்ப்ளைன்சஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டியே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அது ஆன்லைன் சிஸ்டம் பக்காவாக ஆச்சுன்னா தான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும். தொழில்துறை தொடர்பான விதிமுறைகளை எளிமையாக்குவது தங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்கின்றனர் இந்த அமைப்பினர். ஜிஎஸ்டி வரிமுறையை சிக்கலில்லாமல் அமலாக்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பது இங்குள்ள தொழிற்துறையினரின் பொதுவான எதிர்பார்ப்பு. ஜவுளி தொழில்கள், பொறியியல் உதிரிபாகங்கள், பம்ப் செட் உற்பத்தி என தொழில் வளர்ச்சியில் கோவை முன்னோடி நகரமாக இருக்கும் நிலையில் அதன் அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ப திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்ற நம்பிக்கையும் தொழில்துறையின் மத்தியில் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து.